குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிராமர் கிளாஸ் போயிடலாம். ஸோ 125th லெசன் அதே தான் கிராமர் செக்ஷன் பிசி பிளைன் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேயா? அதாவது இது பார்க்குறோம் போகிறோம், 6வது போகிறோம். இது முடிச்ச பிறகு நம்ம கொஸ்டின் போவோம். ஓகேயா? இது ஃபுல்லாக முடிச்ச பிறகு கொஸ்டின் பாருங்கள் என்னென்னு. அதாவது 6th மாடல் 6th பார்க்குறோம். புரியுங்களா? பிளைன் கொஸ்டின் தான். கொஸ்டின் அடுத்தது இது முடிச்ச பிறகு. ஆர் யூ இன் கன்ஃபியூஷன் இன் யுவர் ஆஃபீஸ்? உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஆஃபீஸில் அதாவது உங்கள் அலுவலகத்தில் நீ குழப்பத்தில் இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறது. பாஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் யூ இன் டேஞ்சர் லாஸ்ட் வீக், வேர் யூ இன் டேஞ்சர் லாஸ்ட் வீக், நீ போன வாரம் குழப்பத்தில் இருந்தாயா, சாரி ஆபத்தில் இருந்தாயா நம்ம கேட்குறோம். அது அடுத்தது ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா will you be in Ooty with battalion to control all of them? அப்படின்னா will you be in Ooty with battalion to control all of them? நீ அவர்கள் அனைவரையும் அடக்க பட்டாளத்துடன் ஊட்டியில் இருப்பாயா? will you be in Ooty with battalion to control all of them? அவங்கள எல்லாரையும் அடக்க நீ பெட்டாலியனுடன் ஊட்டியில் இருப்பாயா என்று கேட்குறோம். இப்படின்னு கேட்கலாம், இப்படின்னு கேட்கலாம். ஸோ will you be-னால முடிஞ்சு போச்சு. will you be in ஊட்டினால முடிஞ்சு போச்சு. will you be in ஊட்டி with battalion படை to control all of them, நீ அவர்களை அனைவரையும் அடக்க பட்டாளத்துடன் ஊட்டியில் இருப்பாயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட். ECE in Madras with his mother. ECE in Madras with his mother. அவன் சென்னையில் அவனுடைய அம்மாவுடன் இருக்கிறானா? அடுத்தது was Rani here for her children? was Rani here for her children? ராணி அவளுடைய குழந்தைகளுக்காக இங்கே இருக்கிறாளா? வராது, இருந்தாளாப்பா, சாரி. நான் போட்டேன் அவ்வளோதாம்மா. ஸோ ராணி அவளுடைய குழந்தைகளுக்காக இங்கே இருந்தாளா? அடுத்தது இது will he be in his office to tell this? இதை சொல்வதற்கு அவன் அவனுடைய அலுவலகத்தில் இருப்பானா? இதை சொல்ல அவன் அவனுடைய அலுவலகத்தில் இருப்பானா? will he be in his office to tell this? இதை சொல்கிறதுக்கு அவனுடைய ஆஃபீஸில் அவன் இருப்பானா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இதெல்லாம் பிளைன் கொஸ்டின். இன்னும் ஒன்று இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் கொட்டு கொஸ்டின். இதுலேயே கொஸ்டின் போயிடலாம். ஓகே? அதேமாதிரி ஒவ்வொன்றா பார்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டு குழப்ப வேண்டாம். நான் நேற்று நாளும் கொடுத்தேன் போன கிளாஸில், அது எல்லோரும் சார் சரியாக புரியல, சரியாக இதாகுதுன்றாங்க. இது சின்னதாக படித்தாங்கன்னா நல்லா புரியும். ஓகேயா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.